இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர் தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மேரேஜுக்காக ஃபேமிலியோட வந்து கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு பாப்பாவையும் ஸ்கூல் லீவ் போட்டனால பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து காலையில ஒரு டம்ளர் டீய மட்டும் வச்சு குடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிளம்பிட்டோம். புது ட்ரெஸ் போட்டு எல்லாருமே ரெடியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு, அப்படியே நேரா வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபமும் போய் ரீச் ஆயாச்சு. அங்க போனோனே மீனாக்கா கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேத்தையும் பார்த்துட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பொம்மையை வந்து தொட்டிலில் போட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கேம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது மேரேஜ் முடிச்சு வரும்போது பூண்டெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வைக்கவும் பூண்டு வாங்கிட்டு, அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.